நிற்கும். மெல்ல மெல்ல தெரபிகள் மூலமாக சரியாகும். வெற்றி உண்டு. பாப்பா இந்த மாதத்திலிருந்து உனக்கு தொழில் ஓங்கும், செல்வம் பெருகுண்டா மகனே. நல்லா இருக்கு, ஐஸ்வர்யமா இருக்கு. ரொம்ப எட்டி இருந்து பழகாதீங்க யாருமே. கர்மசாமிக்கு வெளிநாடு சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? யாருக்குமா? கால் வா. அடுத்து மகனை பத்தி கேட்டு வந்தது யாரு? பையன். பொண்ணை பத்தி கேட்டு வந்தது யாரு? வாமா முன்னால. வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? என்ன வேணும் இப்போ? கால் வா. கடவுளா கல்லு. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. ஆய்ந்தோம், ஆராய்ந்தோம். உன்னுடைய கணவருக்கு வெளிநாட்டுக்கு சென்று செல்வத்தை திரட்டி வர வைத்தால் போதுமா? பணம் கொடுத்து ஏமாந்துட்டோமோங்கிற ஒரு ஏக்கம் உள்ளத்துல இருக்கு. அதை மாற்றி செம்மையா நடைத்திருந்தா போதும்ல. வேற என்ன வேணும்? இந்தா முதல்ல வெளிநாட்டு தொழில் அமைக்கிறேன், உன் கடனை தீர்த்து தரேன். நல்லா இருக்கு. கால் வந்துட்டு வரலாம். நீயும் பொய் நானும் பொய், காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா, மாயனார் குயவன் செய்த மண்ணு பாண்டம் வெறும் ஓடடா, நன்னாய் ஓடடா. வாங்க, பக்கத்துல வாங்க, உட்காருங்க. அந்த காலத்துல சண்டி குதிரைய ஓட சொல்லி முதுகுல குத்துவாங்க. ஐயா யாரு? உன் பேர் என்ன? இந்த பிள்ளைக்கு துலக்கமான அறிவு இருக்கா? சாமி, கடவுள், அந்த சக்தியை நம்புவா. சோசியம் சொல்றவங்க, குறி சொல்றவங்க, பூசாரிமார்களை நம்ப மாட்டா. புள்ள சின்ன பிள்ளையா இருந்தாலும் விவரமான புத்தி தெரிஞ்சுக்கணும். அதனால இவ கல்வி சம்பந்தமான விஷயத்துக்கு நான் துணை தாரேன், வெற்றி ஆயிருவா, கவலைப்பட வேண்டாம். இவ உள் மனதுக்குள்ள எதிர்மறையான சிந்தனைகள் நிறைய, பொருத்தமான நல்லுணர்வும் நேர்முகமான எண்ணமும் இவள்கிட்ட இல்லை. இவ மனதை சீராக்கி தெய்வீகமாக்கி நல்லா படிக்க வச்சு தந்துடுறேன். வேற என்ன வேணும்? பக்கத்துல வா. என்ன டெஸ்ட் எல்லாம் பண்ணினீங்க? பிரெயின் சம்பந்தமா என்ன டெஸ்ட் பண்ணீங்க? சிடி ஸ்கேன் சம்பந்தமா என்ன பண்ணீங்க? அப்ப எல்லா டெஸ்ட்ங்கிறது அதுல அடங்குதுல்ல. அங்க தள்ளிடுங்க. உங்க பேர் என்ன வருமா? ஜீவிதா. கண்ண முடியும் சக்குன்னு. ஓகே, கால் வந்துட்டு வரலாம். நீ மட்டும் இவனுடைய ஆழ்மனது ரெக்கார்ட்ல ஒரு சில அதிர்ச்சிகள் இருக்கு. மனோநிலைகளில் பாதிப்பு இருக்கு. இரவில் தூங்காத குறை, படபட என்று பிரஷர் உள்ளவங்க மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறை, எழுந்திருக்கிற தன்மை, இவைகள் எல்லாமே இருக்கும். இது சாதாரண விஷயம் தான். இதை சரியாக்கிடலாம், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேற என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லை, அது அதிர்வு, ஆழ்மனதில் அதிர்ச்சி ஏற்பட்டதனுடைய விளைவு. மாற்றி விட்டுறலாம். கணப்படுமா? பௌர்ணமிக்கு கூட்டு வாங்க, சரியாக்கி தரேன். முதல்ல ஆளை சரி பண்ணுவோம். புரியலையா? அடுத்து பார்ப்போம். பௌர்ணமிக்கு வாங்க, பக்கத்துல வாங்க. 21ஆம் தேதி ஓகே ஓகே, சரியாயிடும்.
பௌர்ணமிக்கு வாங்க. முதல் நாள் வந்து என்னைய பாருங்க. சரியானா? நீங்க ராம்நாட்டில் எந்த இடம்? சொந்த ஊர் ராம்நாடா? சொந்த ஊர் ராம்நாடா? ராம்நாடு பக்கம் இருக்கு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமி, என் வீட்டுல ஒரு சில பொருள்கள் அடிக்கடி காணாம போகுது. யாருப்பா? ராம்நாட்டு பகுதியில என் வீட்டுல ஒரு சில பொருள்கள் காணாம போகுது, பொருள் நஷ்டங்கள் ஏற்படுது, மன வருத்தம் இருக்குன்னு சொல்லி வந்தது யாரு? என்னது என்னாச்சு காணாம போயிருக்கு? அது பொதுவான வார்த்தை. பொருள்கள் என்ன காணாம போச்சு? கால் வந்துட்டு வாங்க. மார்ச் மாதம் 24ஆம் தேதி வரை பொறுமையாக இருந்து வெற்றியை அடைந்து கொள்ளலாம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ராம்நாட்டு பகுதி கடன்கள் மன வருத்தங்கள் தீரணும்னு கேட்டிருந்தாரு. கடன்கள் சம்பந்தமா கேட்டிருந்தவங்க யாருப்பா? அடிக்கடி வீட்டை விட்டு வெளியே ஓடி போறா ஒரு பொம்பளைன்னு காட்டு வந்தது யாருப்பா? கால் வந்துட்டு வரலாம். வந்து உட்காருங்க. திக்கு தெரியாத காட்டில் தட்டு தடுமாறி திரிகின்ற வேளை சட்டென்று என் கையை பற்றி நான் உண்டு வா என்று சொன்னாடே அன்னை. உன் பேர் என்னம்மா? ஜோதி. அடிக்கடி இவளுக்கு மனக்குழப்பம் ஏற்படுதுப்பா. இந்த மனக்குழப்பம் செயற்கையினால் ஏற்படுதா அல்லது இயல்பாகவே என்னத்தையாவது சிந்திச்சு மண்டையை உடைச்சுக்கிடுறாளா? இது ஏன் இப்படி நடக்கு அப்படிங்கிற எண்ணம் உங்க உள்ளத்துல இருக்கு. இவ வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? இவளால இங்க வந்து அமைதி பெற்று இருக்க முடியல. எல்லாருடைய குணத்தையும் ஆராய்ந்து பார்த்து தவறு இருக்குன்னு இவளா ஒரு முடிவுக்கு வாரா. அந்த முடிவுல எதிர்தரப்பான எண்ணங்கள், இங்க நம்ம இருக்க வேண்டாம் போயிருவோம், அப்பதான் அவன் அங்கிருந்து வருவான், இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு நினைக்கிறான். இதுதான் விஷயம். கால் வந்துட்டுவான். இது ஒரு மனப்பேய். நீங்க எல்லாம் எங்க சின்னராசா படத்துல வந்த மாதிரி கல்யாணகுமார உள்ளுக்கு கட்டி வச்சுக்கிட்டு ஆமாச்சாமி போட சொன்ன மாதிரி நீங்க எல்லாம் போட சொல்றேன்னு அவன் நினைக்கிறான். இல்ல என்னமா? அந்த வீட்டுக்குள்ள செய்வனையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நிலைகள், உள்ள இருக்கக்கூடிய ஆத்ம சக்தி நல்லா இல்லை, வேற ஒண்ணும் கிடையாது. அந்த வீட்டை நம்ம சரி பண்ணி தந்துடுவோம், அங்க உட்கார வைப்போம், தைரியமா இருக்கலாம். இந்தா இனி வீட்டுல நிலையாக இருப்பாள். வெற்றி ஓட மாட்டான். பக்கத்துல வா, ஒன்னோட பிடிச்சி கொண்டு வந்தாச்சுடா. வாமா, இந்தாப்பா மனதை அடக்குங்கடா. சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பெங்களூர். பட்டணத்து மாப்பிளைக்கு பெங்களூரு பொண்ணு. கருப்பசாமி, என்னுடைய இல்லற வாழ்க்கையை நல்ல தெளிவாக்கி கொடுன்னு காட்டு வந்தவங்க, கணவன் மனைவி வாழ்க்கையை தெளிவாக்கி கொடு காட்டு வந்தவங்க. காரணம் சொல்லலாம். ஆறு உத்தரவு இருக்கு.
உன் மனைவி மனம் திருந்தக்கூடிய நேரம் வந்தாச்சு, 3 மாதம் பொறுமையா இருப்பா. அவளே உன்னைய கூப்பிடுவா, உன்கிட்ட கூப்பிட்டு பேசுவாங்க. இந்தா அமைதியாயிரு, எல்லாம் ஒழுங்கா நடக்கும். கர்மசாமிக்கு பொல்லாத கடன்களா என் குடும்பம் பிரிஞ்சிருக்கு சாமி, அதை எனக்கு சீர்படுத்தி தாங்கன்னு கேட்டு வந்தவங்க. அடுத்த பைசில் நான் ஒரு கம்பெனி வேலையை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அது எனக்கு செட் ஆகணும்னு கேட்டு வந்தவங்க. என்னடா வேலை பார்க்குற நீ? என்ன கம்பெனி? என்ன கம்பெனி அது? என்னது? கண்ணமுடுமா நீ? உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன். உன் இடத்த மட்டும் நான் வித்து தந்துட்டோம்னா உன் பிரச்சனைலாம் தீர்ந்து போயிடும். வித்து தந்துடுறத உன் குடும்பத்தை நல்லா ஆக்கிறத. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு அடுத்து கல்யாண சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாரு? இந்தா ஜெயிச்சு தாரேன், பணம் கிடைச்சாச்சு. இந்தா 3 மாதத்துல எல்லாமே நடந்துடும். கால் வந்துட்டு வாமா நீ. யாரெல்லாம் இவங்க? ஒரே குடும்பமா? யாருக்கு கல்யாணம்? உனக்கு. உன் பேர் என்ன? சைத்ராள். அது எந்த தெய்வத்தின் பேரு? சிவபெருமானுடைய பேர். தெரியுமா உனக்கு? தெரியாது. ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய். பக்கத்துல வாங்க. அடிக்கடி கை உள்ளங்கை வேர்க்கு நடுக்கம் கொடுக்க என்ன காரணம்? அதிகம் ஃபீல் பண்றா, டென்ஷன் ஆகுறா, என்ன ப்ரெஷர் பாயிண்ட் வந்து கூடுறது மாதிரி, படபடப்பு, சென்சிட்டிவ் அதிகம். இதனால வந்து மைண்ட் டிப்ரெஷன் ஆயிருமோங்கிற பயம் உங்க எல்லாருக்கும் இருக்குல்ல? கால் வந்துட்டு வா. இன்னும் பிள்ளையா செவுட்டில் அடிக்கணும் உன்னையெல்லாம் போய் இல்லையா? நினைத்தது ஒண்ணு, நடப்பது ஒண்ணு. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா? உயிரே, நீ விரும்பின வாழ்க்கை வேணும்னு நீ முடிவு எடுத்திருக்கியா? கல்யாணம் பப்ளிக்கத்தான் நடக்கும், ரகசியமா நடக்காது. அப்போ பேசுறத ஓப்பனா பேசிட வேண்டியதானே? வேணும். உன் மனநிலைகள்ல வந்து ஒரு குழப்பமான உறவு இருக்கு, அந்த நட்புல இருந்து உன்னை வெட்டியாக்கணும். நல்லா நீ புரிஞ்சுக்கா. இது வந்து தேவையில்லாத ஒரு வகையான சிந்தனை. இதுல தெளிவு கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். என்ன காப்பாய்த்தாரேன். இந்த அப்படி ஜெயிச்சுக்கா. எதிர்காலத்தில் வெளிநாடு சென்று செல்வம் திரட்டி வருவாய். அவ்வளவுதான். ஒரு கேள்வி. நீ உனக்கு என்னடா வேணும்? பக்கத்துல வாடா தம்பி. இந்தா உன்னுடைய மார்க்கெட்டிங் பவர்ஃபுல்லாகும், புதிய ப்ராடக்ட் கம்பெனிகள் ஆரம்பிப்பாய். ஜெயிச்சுக்கோ. நல்லாரு பாப்பா, மதியம் நல்லா சாப்பிட்டு போங்க. நல்லா சுத்தம் இப்போதைக்கு வேண்டாம்ப்பா. என்ன போயிட்டான். கர்மசாமிக்கு கல்யாணம் முடித்து மனக்குழப்பம் இருக்கிறதே, அது தீர்ப்பது எப்படின்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? அது திருமணத்துக்கு பின்பு வாழ்க்கையில மனக்குழப்பம் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க. என் தொழில்ல நிறைய பிரச்சனையும் கடனும் இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? வாங்க. அண்ணன் என்ன தொழில்? ஓ, டிராவல்ஸ் வச்சிருக்கீங்களா? அடுத்த ஆக்டிங் டிரைவரா போறேன். அந்த காலத்துல முனிவர்கள் மனசுக்கு கழுதைன்னு சொன்னாங்க. மனசை என்ன சொன்னாங்க? மனசு என்பது ஒரு கழுதை அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படி? மனோலயம். நேற்று பேசும்போது நம்ம சொன்னோம், மனோலயம் மனோநாசம். மனோலயம் என்பது மனதோடு நாம் இணைந்து செல்வது. அப்படி இல்லை என்றால் அந்த மனதை நம்முடைய அறிவோடும் நம்ம ஆத்மாவோடும் லயித்துக் கொள்ளும். அது மனோலயம். மனோநாசம், மனது தேவையில்லாத சிந்திக்கும், குழப்பம் பண்ணும். அதனால ஆத்மாவால் அந்த மனதை நீ அழிச்சிரு. ஆத்மா மட்டுமே சொரூபமாக இருக்கும்.
அதனால மனோநாசம் செய்வது நன்று அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த மனசு எப்படிப்பட்டது சொன்னா பஞ்சகல்யாணி மாதிரினார், கழுத மாதிரி. இங்க இருந்து போகும்பொழுது அழுக்க சுமந்துக்கிட்டு போகும், வரும்போது சுத்தப்படுத்தி 2ஆம் தடவை சுமந்துட்டு வரும். ஆனா அதனுடைய சுமை ஒரு பொழுதும் தீரப்போறதே இல்லை. உண்மையா இல்லையா? கழுத சும தீருமாயா? தீராது. சுமந்தா தான் அதுக்கு சுகம், சுமந்தா தான் அதை வச்சிருக்கவனுக்கும் சுகம். அப்ப அது பிறப்பு அப்படித்தான். அது மாதிரி தான் மனசு. ஒரு நேரம் நல்லதா சுமக்கும், இன்னொரு தரம் கெட்ட கழுத கெட்டதா சுமக்கும். அது மாதிரி நீங்க கழுதையை வச்சு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு பக்கத்துல, கால் வந்துட்டு முத்துக்கள் சிரிப்பல்லவோ. பாஸ்போர்ட் யார் எடுத்து வச்சிருக்கா இதுல? பாஸ்போர்ட் யார் எடுத்து வச்சிருக்கா இதுல? ஃபாரின் சொந்தமா பாஸ்போர்ட் யாப்பா எடுத்து வச்சிருக்கா? ஒரு உத்தரவு வெளிநாட்டு சொந்தமா இருக்கு, அதான் கேட்டேன். உன்னுடைய கழுதைகள்ல ஒரு கழுதைய மந்திரவாதி ஒரு தலையை வெட்டிட்டு போயிட்டான், மருமகள். அந்த சம்பவம் மாந்திரிகத்துக்கு பயன்படும் என்பதற்காக மூதேவி சித்து எடுக்கிறதுக்கு கழுதையை கொண்டு போயிட்டான். மாரண சித்து மூதேவி சித்து எடுக்க தலையை கொண்டு போய் அதுல இருக்க உபகரணத்தை எடுத்து அதுல மைய மந்திரம் செத்து உரி ஏத்தி வேதனம் மாரணம் 3 வகையான சித்துக்களுக்கு அது பயன்படும் சொல்லி எடுத்து கொண்டு போயிட்டான். இப்ப நீங்க கடன்பட்டு மனவேதனை அடைந்து உட்கார்ந்துருக்கீங்க. இந்த கடனையும் தீர்க்கணும், உங்க பிள்ளைக்கு நல்வாழ்வையும் கொடுக்கணும். கால் வந்துட்டு வரலாம். கர்பதாமிக்கு வரலாம். பக்கத்துல வாப்பா, இந்தா செல்வத்தை தாரேன், கடனை தீர்க்கிறேன், உன் பிள்ளைக்கு நல்வாழை கொடுத்து ஆனந்தமாக்குறேன். பக்கத்துல வந்துருங்க, புண்ணியம் பண்ணீங்க. கர்பதாமிக்கு ஆமாம்மா, அவனை திருத்தனா தான் அந்த கடனை தீர்க்கிறது தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. கர்பதாமிக்கு நான் நினைக்கிற ஜாப் லைஃப் எனக்கு அமையணும்னு கேட்டு வந்தது யாரு? வாப்பா, என்ன ஜாப்டா உனக்கு வேணும்? வா, கல்யாணம் முடிச்சிட்டிய, நல்ல கட்டிக்காரனா இருக்கியே, தைரியமா பண்ணிருக்கியே. நீ நடத்துற பிசினஸ்ல அடிக்கடி குழப்பம் நடக்கும். இப்போ வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் புதிய பிசினஸ் நீ தொடங்கி உன்னுடைய வாழ்க்கையில உயர்வை கொடுக்கிறேன். அதே மாதிரி அதுக்கு தேவையான பணமும் 2 நண்பர்கள் துணையுமாக வருவார்கள். அது உனக்கு வெற்றியை கொடுக்கும். வேற என்ன வேணும்? கடவுள் பார்க்கலாம். கால் வந்துட்டு வா. வயிற்றுக்குள்ள ஏதோ மருந்து கிடக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி உன் உள்ளத்துக்குள்ள தோன்றி இருக்கு. அதனால இதை சாமி நினைச்சா தீர்க்க முடியும், இதுக்கு மருத்துவம் கிடையாது என்பது உன் கருத்து. உண்மையா? கால் வந்துட்டு வா. வா, 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போ. அதுக்கு மருந்தும் தாரேன், விளக்கமும் தாரேன். பணம் கிடைக்கும், சந்தோஷமா இருக்கு. கர்பதாமிக்கு கால் வந்துட்டு வாமா. பெற்றதாய் தன்னை மக மறந்தாலும், இது யார் பாடினது? ராமலிங்க அடிகளார் அவர்கள் பாடி. குட்டி திருவாசகம். என்ன திருவாசகம்? குட்டி திருவாசகம். அப்பா, 2 கேள்விகள் கேட்டுக்கொள்ளலாம். என்ன வேண்டும்? வீடு விஷயத்த பறிபோகாம நிறுத்தி வச்சு தாரேன். உன்னுடைய தொழில் சம்பந்தமான விஷயத்தை வளர்த்து தாரேன். அதனால நீதிமன்றத்தில் உங்களுடைய வழக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அது சம்பந்தமான பைனான்ஸ் உதவியை நான் வர வச்சு தாரேன். கால் வந்துட்டு
பாக்கி வைக்க போலுங்க. வாப்பா. உன் பிள்ளை பேர் என்ன பேரு? என்ன நட்சத்திரம்? கண்ண முடிக்கா கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? சங்கல்பம் சரியில்லை. சரி, கரெக்ட், ஓகே. கர்மசாமிக்கு உன்னுடைய பிள்ளையினுடைய கிரக அமைப்புகளை பார்த்தேன். பிறவி அம்சத்துப்படி எந்த குறைகளும் இல்லை. ஆனா இப்ப திருமணம் சம்பந்தமாக மன வருத்தமும் உபாதையும் 1.25 ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கும். இந்த விஷயத்திலிருந்து தெளிவு பண்ணி நல்ல வாழ்க்கை அமைச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்த உன் பொண்ணுக்கு பங்குனியில வெற்றியாகும். உன் பையனுக்கு பாரம்பரியத்துல வேலை கிடைக்கும். சந்தோஷமா இருக்கு. கர்மசாமிக்கு கடன்கள் சம்பந்தமாக வருத்தப்பட்டு வந்தது யாரு? வாமா. அதாவது உத்தரவு சொல்றவங்களுக்கும் மனசு ரொம்ப தேவை, மன உறுதி தேவை. கேட்கறவங்களுக்கு மன தெளிவு தேவை. அது ரொம்ப முக்கியம். சின்சியரா இருக்கணும். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாக்கா. என்ன கோயில் அது? சென்னையா? நீங்க நேரத்தையே வந்துட்டீங்களே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஆமா, உன்னுடைய மனைக்குள்ள ஒரு அம்மன் தேவதை ஒண்ணு வீட்டுக்கு அடிக்கடி வருதா? ஆனா இப்போ ஒரு 3 ஆண்டு காலங்களாக அது மேல உனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு அந்த தெய்வத்தினுடைய துணை நமக்கு இல்லாம போயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு உன் மனசுக்கு தோண்டி இருக்கு. நடந்தது உண்மைதான். அந்த தெய்வ சக்தி இப்ப வீட்டுக்கு வரல. அதுல இருந்து இப்போ உன்னுடைய தொழிலும் சரிந்து உறவுகளிலும் பிரிந்து நிறைய கடன்களும் வேதனையும் பட்டு நீ இருந்துகிட்டு இருக்க. இந்த நிலையில மாற்றி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும் மகளே? இந்தா, இன்னையிலிருந்து உன் கூட வாரேன். நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். இந்தா, வெற்றியாகும், புண்ணியம் கிடைக்கும். கர்மசாமிக்கு ஆண் மகனை, தன் மகனை பத்தி கேட்க வந்தவங்க, பையனை பத்தி கேட்க வந்தவங்க. வாமா. அண்ணாச்சி, நீங்க இன்னைக்கு காலைல எலுமிச்சம்பழம் கொடுத்தீங்களா? இன்னைக்கு காலையில கொடுத்தீங்களா? மாலை கொடுத்தீங்களா? சரி, ஓகே. கேட்டு அங்க கால் வந்துட்டாக்கா. நாராயணனை கூப்பிடுறா, எல்லாம் நல்லா நடக்கும். அப்படியா? கூப்பிட்டுருவோம். ஓம் நமோ நாராயணா. பெருமாள் கோயில் எந்த பக்கம் இருக்குதுமா? சரி, அது ஒரு பக்கம். பெருமாள் கோயில் ஒன்னு எல்லையில இருந்து 9 கிலோமீட்டர் தாண்டி இருக்கா? கால் வந்துட்டு வா. ஏன்னா நான் நிக்கிற இடத்துல இருந்து உன்னுடைய இடம் 9 கிலோமீட்டர். அதனால தான் நான் சொல்றேன். கர்மசாமிக்கு உன்னுடைய பிள்ளைய வெளிநாடு சம்பந்தமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்னு விதி அமைப்பு இருக்க. எங்க இருக்கான் பையன்? அவன் பாரின் சம்பந்தமான ஒரு புரோகிராம் அவனுக்கு வருது. அதுல அவனுக்கு செல்வங்கள் கிடைக்கும், வெற்றி உண்டு. இப்போ ஒரு நட்பால அவனுடைய உள்மனது கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்கிறான். அவன் மனத்தை பக்குவப்படுத்தி தாரேன். புரியுதா? மார்ச் மாதத்துக்குள்ள திருமண காலத்தை உருவாக்கி ஜெயிச்சு தாரேன். வேற என்ன வேணும்? வா, பக்கத்துல வா. எல்லாம் வெற்றியா நடக்கும். சந்தோஷமா இருக்கும். கர்மசாமிக்கு கால் விட்டுவாங்க. செல்லி அம்மன் ஒரு அம்மா வராள, இருக்காங்களா உங்க ஏரியாவில்? செல்லி அம்மன் அப்படின்னு ஒரு தெய்வம் தெரியுத, இருக்கா? அந்த ஏரியாவில் இருக்கா? செல்லி அம்மன் உங்க உங்க எல்லையை தாண்டி கால் விட்டுவாங்க. மகாசக்தி ஸ்வரூபா நாராயணா. அடுத்து தொழில் சம்பந்தமாக தடை உடையவர்கள் வரலாம். உட்காருப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முருகா, 3 ஆண்டு காலங்களாக செய்யும் தொழிலில் மன வருத்தமும் குழப்பமும் நடக்கும். இருக்கா? இப்போதைக்கு உன்னுடைய தொழிலை நிறைவாக செய்ய முடியாத மனக்குழப்பமும்
உடல்நிலையில் ஒரு பகுதியில் வலி வேதனைகளும் தோன்றி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, கால் வந்துட்டு வா. என்ன வலிடா இதெல்லாம்? ஓஹோ. ஒருத்தன் நான் முதல்ல சொன்னதை மறந்துட்டு சாமி அப்படியே கூப்பிட்டு வரலன்னு சொல்லி குழம்பிக்கு நிற்க. நீ தானடா தம்பி? நல்ல பையன், கெட்டிக்காரன். அதனால இந்த கடன்களை தீர்த்து தொழில் நடத்தி தரேன். உன் உடல்ல இருக்கக்கூடிய நோயை அடுத்து வளராம நிறுத்தி தரேன். வேற என்னப்பா வேணும்? அந்த பீத்துக்கு உனக்கு பணமும் கிடைக்கும், உன் பிள்ளை வெற்றியும் அடையும். பக்கத்துல வா. கிடைக்கும், சந்தோஷமா இரு. ஆராம்ல கிடைக்கும், சொன்னா சொன்னதுதான். நல்லா இரு. கால் வந்துட்டு வாமா. யாருப்பா இவங்க? அவங்கள சேர்ந்தவங்களா வரலாம். என்ன தொழில் பார்க்குற? மீன். கால் வந்துட்டு வா. பெற்றெடுத்த உள்ளம் ரெண்டும் தெய்வம் தெய்வம். வா. அப்படியா? நடத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே இடத்துல இடைஞ்சல் இல்லாம இந்த தொழிலை நடத்தி தந்தா போதுமா? வேற என்ன வேணும் உனக்கு? இந்த அந்த காசை பூரா நான் தந்துட்டேன். அவன்கிட்ட இருந்து உனக்கு கிடைக்கும். இந்த பக்கத்துல வா. குழப்பமில்லாம வாழ்வ. நல்லா இரு மகளே, ஐஸ்வர்யமா இரு. கர்மசாமிக்கு நீதிமன்றம் போனது யாருப்பா? நீதிமன்றத்துல வழக்கு இருக்குன்னு சாமி சொல்ல. யார் அது? உன் குடும்பத்தை சேர்ந்தது தானே? நீ யார் யா முதல்ல? என்னைக்கு வந்த நீ? வீடு நிலம் சொந்தமான வழக்கா? வா. கர்மசாமிக்கு உடல்நிலை சம்பந்தமாக பாதிக்கப்பட்டு வந்தது யார்? இதை சொல்லி உள்ள நீ கொஞ்சம் பொய் சொல்லக்கூடிய ஆளாச்சே. உனக்கு என்ன செய்யுது? அது உலகத்துல எல்லாத்துக்கும் வலிக்கு. பொறுமையா இரு. இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. பேங்க் வங்கி சம்பந்தமா ஒரு சிந்தனை யாருக்கு பாது? என்னையாது? வாடா பக்கத்துல தம்பி. கண்ண மூடி உட்காரடா. ஓம் ஆஞ்சநேயர் கோயில் எங்கடா இருக்கு தம்பி? இருக்கு. ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ள இருக்குமா? காலில் வந்துட்டு வா. நீர்கிரீஸ் ஆழ்வார்பேட்டை. சரிண்ணா? அப்படியா? சரி. அந்த வழக்கு என்பது உங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுல எந்த ஒரு குறைபாடுகளும் உங்க பக்கத்துல இல்லை. நான் பார்த்தேன். வேற உனக்கு என்ன வேணும்? அந்த டிரான்ஸ்ஃபரை நீ ஏற்றுத்தான் ஆகணும். ஏற்றுத்தான் ஆகணும். பொய் சொல்ல முடியாது. சரியாக 3.25 மாதத்துக்குள்ள மீண்டும் உன்னை திருப்பி சென்னைக்கே கொண்டு வரேன். நல்லது நடக்கும். ஓகே. கருமசாமி வாப்பா, காலில் வந்துட்டு வா. கருமசாமிக்கு சாமி நான் ஒரு தொழிலை பார்க்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு பண உதவி வேணும்னு கேட்டது யாரு? வாடா தம்பி. நான் இவ்வளவு துல்லியமா கூப்பிடணும், நீங்க இடையில நுழைஞ்சா எரிச்ச வரும்ல. நீ இன்னொரு தடவை கால் வந்துட்டு உன் மனசு அலப்பாயுது. என்னன்னு தெரியல. வெற்றி வேல் அது வீரவேல். உட்கார்ப்பா. என்னடா வேணும் தம்பி? கிரெடிட் கார்டு வந்துருச்சா? ஆமா, கேஸ் போட போறாங்களே. ஆமா, கோர்ட்டுக்கு போயிரும்பா. லீகல் அட்வைசர் வந்து உன் மேல கம்ப்ளைண்ட் எழுதிட்டாரு. நீ போய் அதை பேசி முடிச்சிடலாமா? எத்தனை லட்சம்? கடிகார கால் வந்துட்டு வா. சென்னையில தான் கிரெடிட் கார்டு அலவுடு. உங்க கிராமத்துக்குள்ள கிடையாது. ஏன்னா எவனுமே பணத்தை ஒழுங்கா கட்ட மாட்டான்னு தெரிஞ்சு கொடுக்க மாட்டான். ஆனா பட்டணம் இப்படிதான் இருக்கு. கிரெடிட் கார்டை வச்சு எங்க வேணாலும் இவ்வளவுதான் கெப்பாசிட்டி உண்டா? எப்படி 3 லட்சம் வரை ஓட்டி கொண்டு வந்த நீ? ஓ, அப்படி சொல்றியா? கண்ண முடி உட்காரு. விட்டுட்டுமா? சரி, ஓகே. 3 முறை என்னைய பார். அந்த வழக்கில் உன்னை மாட்டாமாக்குதேன். உனக்கு கொஞ்சம் பணத்தை தந்து மெல்ல மெல்ல கரைச்சி விட்டுருந்தேன். நல்லா இருக்கு. போயிட்டு வா. கால் வந்துட்டு வாடா தம்பி. ஹோ
அப்படியா? சரி வாங்க.